ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரினிவாஸ் vlog. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் வந்திருக்கோம். திருப்பதியில் இங்கே இது வந்து ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ். எப்பயுமே நாங்கள் வந்திருந்தோம்னா இங்கே தான் ரூம் எடுப்போம். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ், லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மாதவம். இது ரெண்டுலுமே நமக்கு கோவில் ரூம் தான். நம்ம ரெண்டுக்குமே இங்கே ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்போயும் ஸ்ரீனிவாசாவில் தான் தங்குவோம். இங்கே தான் 2 நாள் தங்கியிருந்தோம். மேலே திருமலையில் ரூம் கிடைக்கல, அதனால் இங்கே 2 நாளைக்கு ரூம் போட்டாச்சு. நம்ம ஆன்லைனில் புக் பண்ணது அந்த ரிசிப்டை கொண்டு வந்து இங்கே காமிச்சோம்னா நமக்கு எந்த ரூமு எந்த ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு லிஃப்ட் மூலமாக போயிட்டோம்னா ஒவ்வொரு பிளாக்லேயும் இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் இதை கொடுத்தோம்னா கீ கொடுப்பாங்க, ரூமோட கீ. அதை வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா மொதல் நாள் நாங்கள் இங்கே வந்து ரூம் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா காளகஸ்தியும் ஈவினிங் பார்த்திங்கன்னா அலமேலு மங்காபுரம் போகிறதான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ரூமுக்கு வந்துட்டு எல்லாருமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அடுத்து கோயிலுக்கு கிளம்பணும். இந்த ரூம் பார்த்திங்கன்னா 2 பெட் இருக்கும். நல்லா பெருசாகவே இருக்கும் ஹாலு. இதோடவே லெட்டின் தனியாக, பாத்ரூம் தனியாக இருக்கும். அப்படியே நாங்கள் குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்பிட்டு அங்கேயே மதியானம் அன்னதானம் கொடுப்பாங்க. அங்கேயே இருந்து சாப்பிட்டுட்டு காளகஸ்தி கிளம்பியாச்சு. அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காளகஸ்தி பஸ் பிடிச்சி 1 hour ஆகும் வர்றதுக்கு. அங்கேருந்து இங்கே வந்து காளகஸ்தி வந்துட்டோம். ரெண்டு மணிக்கு கிளம்புனா 3 மணிக்கெலாம் இங்கே வந்தாச்சு. நாங்கள் வந்த நேரம் கோயிலில் கூட்டம் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே சாமி பார்த்தாச்சு. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சைடில் கடைங்கள்லாம் வச்சுருப்பாங்க. விளக்கு எல்லாமே இங்கே விற்கும். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே ஃபோனெல்லாம் வச்சுட்டு போயிடணும். பேக்லாம் அங்கேயே வச்சுட்டு போயிடணும். உள்ளே எதுவும் அலோடு கிடையாது. லக்கேஜெலாம் வைக்கிறதுக்கு மட்டும் 5 rupees வாங்குவாங்க. ஃபோன்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு ஃப்ரீ தான். அது கொடுத்துட்டு டோக்கன் கொடுப்பாங்க. நம்ம திரும்ப வந்து சாமி பார்த்துட்டு டோக்கனை கொடுத்துட்டு நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம். இங்கே கோபுரத்துக்கு முன்னாடி ரைட் சைடு எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதனால் எதுவும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. லக்கேஜ், ஃபோனு எல்லாமே இங்கே வச்சுட்டு போயிடணும். அப்படியே சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அலமேலு மங்காவில் பத்மாவதி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா மொபைல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, இங்கேயே வச்சுட்டு போயிடணும். இங்கே என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மொபைல், பேக்லாம் இங்கேயே வச்சிடணும். எல்லாமே ஃப்ரீ கவுண்டர் தான். நம்ம அங்கே கொடுத்துட்டு ரிசிப்ட் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போயிடணும். அப்படியே சாமி பார்த்துட்டு 1 hour ஆகிடுச்சு. கூட்டமாக இருந்துச்சு. இங்கே போனால் எப்போயுமே கூட்டமாகவே இருக்கும் இந்த கோயிலில். அதனால் 1 hourக்கு மேலே ஆகிடுச்சு தரிசனம் முடிக்க. அப்படியே தரிசனம் முடிச்சுட்டு லட்டெல்லாம் வாங்கிட்டு எப்போயுமே இங்கே வந்தோம்னா இந்த கோயிலில் இங்கே பொரி நல்லாயிருக்கும் எப்போயுமே. அதனால் இந்த கோயிலுக்கு வந்தோம்னா சாமி பார்த்துட்டு வரும்போது இந்த பொரி வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம். இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில்லையுமே அன்னதானம் கொடுக்குறாங்க. நைட்டு 9 மணி வரைக்கும் அன்னதானம் நடக்குமா, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. திருப்பதி பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் அன்னதானம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சாம்பார் சாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சாம்பார் சாதமும் தயிர் சாதம், தேங்காய் துவையல் அதான் இங்கே கொடுத்துருந்தாங்க. அங்கேயும் நல்லபடியாக தாயாராக தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. இது அடுத்த நாள் காலையில். இப்போ நம்ம திருமலைக்கு போக போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸு நின்றுச்சு. இது நம்ம நடந்து போகிறனால ஸ்ரீவாரிமேட்டுக்கு இந்த பஸ்ஸை அங்கேயே போய் நம்மளை இறக்கி விட்டுருமா. அதனால் நாங்கள் இந்த பஸ்ஸில் தான் இப்போ ஏறி உட்காந்துருக்கோம். காலையில் ஒரு 7 மணி நாங்கள் நடந்து போகிறதா இருக்கோம். இது 2வது வருஷம். போன வருஷம் பார்த்திங்கன்னா அலிப்பேரியில் போனோம். அது படிக்கட்டு அதிகம், மொத்தம் 3500க்கு மேலே இருக்கும் அந்த படிக்கட்டு. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரிமேட்டு. இது பார்த்திங்கன்னா திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக அந்த ஸ்ரீவாரிமேட்டுக்கு போகும்போது 1 மணி நேரம் ஆகும்.
இது படிக்கட்டு பார்த்திங்கன்னா 2388 படிக்கட்டு, 2.1 கிலோமீட்ரு. இது கொஞ்சம் பக்கம் தான், நம்ம சீக்கிரமாக போயிடலாம். அதனால் நாங்கள் இந்த தடவை இந்த வழியாக போகலான்ட்டு வந்திருக்கோம். கரெக்டாக என்ட்ரன்ஸில் கொண்டாந்து பஸ் இறக்கி விட்ருவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் முன்னாடி செக் போஸ்ட்டு தாண்டி வந்தோம்னா ரைட் சைடு நம்ம கொண்டு போகிற லக்கேஜெல்லாம் இங்கே தான் வச்சுட்டு போகணும். இங்கே கொண்டு போய் நம்ம ஸ்கேன் பண்ணணும், பேக்கெல்லாம் வச்சுட்டு அங்கே டோக்கன் கட்டிடுவாங்க. அதை ஸ்கேன் பண்ணி அங்கே பக்கத்துலேயே ஒரு லாரி நிற்கும், அதில் வச்சிடணும். அது ஸ்லிப்பு கொடுப்பாங்க, அதை போய் நம்ம அங்கே மேலே போய் நம்ம அதை காமிச்சு நம்ம பேக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் தான் செய்யணும். அடுத்து நம்ம வந்தாச்சு, இங்கே தான் ஆரம்பிக்குது. சாமி கும்பிட்டு சூடம் பொருத்திட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மணி 8:30 ஆயிடுச்சு. நாங்கள் 8:30 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். இதுதான் ஆரம்பம். இங்கேருந்து தான் நம்ம நடந்து போகணும். பாருங்கள், 2388 படிக்கட்டு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 2.1 கிலோமீட்டர் தான். நம்ம அலிப்பள்ளி போகிறதோட இதுக்கு அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் படிக்கட்டு கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் படிக்கட்டாகவே இருக்கும். நான் அதை விட இங்கே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு நடக்கும்போது. அங்கே அதிக பேர் நடப்பாங்க, இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நாங்கள் போன சமயத்தில். தண்ணி வசதி பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் தண்ணி வச்சு பைப்பு பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணி எல்லா பக்கமும் இருந்துக்கிட்டே இருக்குது. தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாத்ரூமும் அங்கங்கே நிறையா இருக்குது. என்ன கடைங்க மட்டும்தான் இல்லை, நம்ம அந்த பாதையில் நடந்து போகும்போது அதிக கடைகள் பக்கம் பக்கமாக அதிகமாக கடை இருக்கும். ஆனால் இங்கே ஒரு கடை கூட இல்லை. கீழே ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் ஒரே ஒரு கடை வச்சுருக்காங்க. சாமிக்கு தேவையான சூடம், தேங்காய், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. மற்றபடி இடையில ஒரு கடை கூட இல்லை. நாங்களும் அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட விசாரித்து பார்த்தோம், இங்கே எந்த கடையுமே இருக்காதான். மேலே போனால் தான் கடையாம். அதனால் நமக்கு தேவையான திங்ஸு தண்ணி பிரச்சனை இல்லை. மற்றபடி நமக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா நம்ம கீழே இருந்தே வாங்கிட்டு போயிடணும். ஃபஸ்ட்டு 500 படி டக்குன்னு ஏறிட்டோம். இப்போ 400 படிக்கட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து தான் போனோம். பசங்க ஹஸ்பண்ட்லாம் டக்குன்னு ஏறிட்டாங்க. நான் கொஞ்சம் அப்பப்போ ஒரு 500 படிக்கட்டுக்கு ஒரு தடவை உட்காந்து தான் போனோம். இப்போ 660 படிக்கட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இடையில ஒரு இடத்துல மட்டும் லெமன் ஜூஸ் விற்றாங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே விற்கலை. தண்ணி தான் நமக்கு தேவைன்னா தண்ணி தான் குடிச்சுக்கணும். சாப்பாடு வேணுனாலும் நம்ம கீழே இருந்து தான் வாங்கிட்டு வச்சுக்கணும், இல்லைன்னா சாப்பிட்டுட்டே வந்துடணும். இங்கே எந்த கடையுமே இல்லை. அதனால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வேணுன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ 1100 படிக்கட்டு வந்தாச்சு. இங்கே நடந்து வரவங்க பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே கீழேருந்து சூடம் ஏற்றிக்கிட்டே வருவாங்க. ஒருத்தவங்க சூடம் வச்சுக்கிட்டே வருவாங்க, ஒருத்தவங்க அதை கேண்டிலில் வச்சு ஏற்றி வச்சுக்கிட்டே வருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒருத்தர், குங்குமம் ஒருத்தவங்க அந்த படிக்கட்டுக்கு வச்சுக்கிட்டே வருவாங்க. இது மாதிரி நிறைய பேர் இது மாதிரி வச்சுக்கிட்டே வருவாங்க, படி ஃபுல்லாமே வச்சுட்டே வருவாங்க. இப்போ நாங்கள் வந்தாச்சு. என் பையன்லாம் பார்த்திங்கன்னா உட்காராமே கீழே நடக்க ஆரம்பித்ததுலேருந்து கடைசி படி வரைக்கும் உட்காராமே நான் வருவேன்னு சொல்லி வந்தான்.
இதுதான் கடைசி படி. இது இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம நடைபயணத்தை முடித்தாச்சு. மொத்தம் 2 மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு. அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. நான் நடந்து வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. நான் இடையில கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்து தான் வந்தேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, டக்குன்னு வந்தாச்சு. இங்கே நம்ம நடந்து வந்த இடத்துல தான் ஒரே ஒரு கடை இருக்கும், டீ கடை. மற்றபடி எந்த கடையுமே இல்லை. அங்கே வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு. இதிலே நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே நேராக வரணும். வந்தோம்னு வச்சுக்கோங்க, இதுதான் நம்ம வந்த வழி, நடந்து வந்த வழி. இப்போ இதிலே நம்ம நேராக போனோம்னா ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம கீழே லக்கேஜ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை இங்கே தான் நம்ம வாங்கிக்கணும். இங்கே ரைட் சைடு போகணும். வாங்க நம்ம போய் பேக்கை வாங்க போகலாம். அங்கே ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதை கொண்டு வந்து இங்கே காமிச்சோம்னா நம்ம பேக்கை கொடுத்துருவாங்க. இந்த வழி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமாளை தரிசிக்கிறதுக்கு வர்றதுக்கு கோயிலுக்கு பின்னாடி பக்கத்தில் ரொம்ப பின்னாடி வரணும். அங்கிட்டு தான் இது இருக்குது. இந்த லைனு நம்ம நடந்து வர பாதை அங்கிட்டு தான் இருக்குது. நம்ம நேராக வந்து பஸ்ஸு பிடிச்சி தான் வந்தோம்னா கோயிலுக்கிட்ட வந்துடலாம். இந்த வழி வரும் பாருங்கள். எல்லாத்தோட லக்கேஜ் இங்கே இருக்குது. லக்கேஜ் செக் பண்ணிவிட்டு நம்ம டீட்டெயில் கேட்பாங்க, அதை நம்ம சொல்லணும். சொல்லிவிட்டு நம்ம பேக்கை வாங்கிக்கணும். வாங்கியாச்சு. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா மெயின் ரோடு வந்துடும். இந்த ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் சைடு போனோம்னா அப்படியே கோயிலோட பின்பக்கம் வந்துடும். அங்கேயே போய் ரோட்டுக்கிட்டே நின்னோம்னா பஸ்ஸு வருது. நம்ம அதை பிடிச்சி போய்க்கலாம். 1/4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸு வருது. அடுத்து நாங்கள் கரெக்டாக பஸ் ஏறி வந்துட்டு நாங்கள் மேலே ரூம் எடுக்கலை, கிளாக் ரூம் தான் எடுத்திருந்தோம். கீழே ரூம் எடுத்ததுனால மேலே வந்து கிளாக் ரூம் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு தரிசனம் பார்க்க கிளம்பியாச்சு. எங்களுக்கு 4 மணிக்கு தரிசனம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து கரெக்டாக இங்கே வந்தோம். 1 மணிக்கு ரூம் எடுத்தோம். எல்லாம் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. முன்னாடி என்ட்ரன்ஸில் இங்கே வந்துட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பெருமாள்கிட்ட இன்னொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தரிசனத்துக்கு இப்போ கிளம்பியாச்சு. அங்கேயே லாக்கர் பார்த்திங்கன்னா நம்ம ஆதார் கார்டை காமிச்சோம்னா அங்கேயே உடனே கொடுத்துருவாங்க. உடனே நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு லாக்கர் ஒன்று கொடுத்துருவாங்க கூட்டு சாவியோட. அங்கே நம்மளை லக்கேஜ் வச்சுக்கலாம், குளிக்கிறதுக்கெலாம் ஹீட்ரு வசதியோடு நல்லாவே இருக்குது ரூமு. லேடிஸ்க்கெலாம் ட்ரெஸ் மாற்றணும் தனியாக ரூம் இருக்குது. அதனால் பிரச்சனையெல்லாம் நல்லா இருக்குது, நீட்டாகவே இருந்துச்சு. அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம் கிளம்புற அவசரத்தில். பார்த்திங்கன்னா மதியம் 2 மணி. அதனால் கோயிலுக்கு போகும்போதே அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு வந்தோம். நாங்கள் வரும்போது செம கூட்டம். ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு லைனில் நிற்க. டக்குன்னு விட்டுட்டாங்க. அந்த அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு அடுத்து தரிசன பார்க்க கிளம்பியாச்சு. சாப்பிட்டு முடிச்ச கையோட ஃபஸ்ட்டு நம்ம திருப்பதிக்கு வந்தோம்னா வாராக சாமியை தான் தரிசனம் பண்ணணும். அதனால் இங்கே வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டு இங்கே கொஞ்சம் கூட்டம் தான் இருந்துச்சு. அதனால் 2-3 லைன் க்யூவில் நின்று சாமியை பார்த்தாச்சு. இங்கேயும் உள்ள வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வாராக சாமி பக்கத்தில் இருக்கிற தெப்ப குளத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டே நம்ம இங்கே வந்தோம்னா ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு இங்கேயே குளிச்சுட்டு நம்ம அடுத்து கோயிலுக்கு போகலாம், அப்படியும் செய்யலாம். நாங்கள் அப்படியே சும்மா பார்த்துட்டு வந்தாச்சு. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தனால நாங்கள் கால் நினைக்கலை, அதனால் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வாசல்லே எல்லாத்துக்கும் பெருமாளோட திருநாமம் போட்டுட்ருந்தாங்க. அப்படியே நானும் எங்கள் வீட்டுக்காரும் போட்டாச்சு. இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. அடுத்து நம்ம கோயிலுக்கு லைனில் நிற்கிறதுக்கு முன்னாடி மேலே போயிட்டு அந்த இடத்துல தேங்காய் உடைப்போம்ல, அந்த இடத்துல போயிட்டு சூடம் கொடுத்துட்டு தேங்காய் உடைக்கிறதுக்காக இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மதியம் 3 மணி ஆயிடுச்சு.
மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு. அடுத்து தேங்காய் ஒன்று வாங்கிட்டு மேலே போய் சூடத்தை ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு. நம்ம அடுத்து தரிசனத்துக்காக வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக வரும்போது மழை பிடிச்சிக்கிச்சு, நல்ல மழை. ஒரு 5 நிமிஷம் தான் மழை பெஞ்சிச்சு, ஆனால் நல்லா பெஞ்சிருச்சு. அதனால் இங்கேயே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். அடுத்து மழை விட்டுருச்சு. இப்போ லைனுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நான் இங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்தேன். முன்னாடி நம்ம ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து ஸ்கேன் பண்ணோம் பார்த்தீங்களா, நம்ம டீட்டெயிலெலாம் அந்த இடத்துல ஃபோன் வச்சுக்கலாம். அங்கேயே கொடுத்தோம்னா டோக்கன் கொடுப்பாங்க. நம்மளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை நம்ம தரிசனம் முடிஞ்சிட்டு அதில் எந்த இடத்துல வாங்கணும்னு சொல்லி போட்டிருக்கு, நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். நாங்கள் அங்கே தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் ரூம்லேயே அடைச்சிட்டாங்க. 2 மணி நேரம் நடந்து போனோம். 4 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கே 2 மணி நேரம் ரூமில் அடைச்சி போட்டிருந்தாங்க. அங்கேயே காஃபி உப்புமாலாம் கொடுத்தாங்க. அங்கேயே 2 மணி நேரம் உட்காந்துருந்தோம். கரெக்டாக 4 மணிக்கு போனோம். 8 மணிக்கெலாம் வெளியே வந்துட்டோம். பெருமாளோட தரிசனம் நல்லபடியாக கிடச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.